நண்பர்களே, இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இரவு 8 மணி. யூகே காவல்துறையினர் ஹை ஸ்ட்ரீட் குற்ற நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 1000 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் மெஷனைஸ் என்பது இதற்கு பெயர். ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான பணத்தை மோசடி செய்கின்ற ரொக்க அடிப்படையிலான பணத்தை வாங்குறது. இப்ப பொதுவா இங்க வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டிலோ பணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். பொருட்கள் வாங்கும் பொழுது பணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கேஷாக பணத்தை வாங்குகின்ற வணிக நிறுவனங்களை குறிவைத்து இந்த ஆபரேஷன் மெஷனைஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிகாரிகள் மில்லியன் கணக்கானவர்களை கைப்பற்றி இந்த குற்றவியல் வலை அமைப்புகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன விஷயம்னா, இங்க ஹை ஸ்ட்ரீட் கடைகள்ல ஒரு விஷயம் செய்தார்கள். மாறு வேடமிட்டு போய் அங்கு ஆபரேஷன் மெஷனைஸை அவர்கள் செய்தார்கள். கிட்டத்தட்ட 1000 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கடைகள்லையும் கள்ளமான பொருட்கள் விற்கின்றார்கள். அது வேப்பா இருக்கட்டும், அல்லது சாராயமாக இருக்கட்டும், அல்லது சிகரெட்டாக இருக்கட்டும், புகையிலை, சாராயம், பியர் மற்றும் வேப், இந்த பொருட்கள் யூகே ஸ்டாண்டர்ட் இல்லாம களவாக வெளிநாடுகளிலிருந்து அல்லது சீனாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, குஜராத்திலிருந்து, பம்பாயிலிருந்து இறக்குமதி செய்து விற்கிறார்கள். இப்ப இந்தியன் சிகரெட் எல்லாம் இங்க கிடைக்கும். அதெல்லாம் இங்க இல்லீகல், இங்க சட்டவிரோதம், நீங்கள் விற்க முடியாது. ஏனெனில் எல்லாவற்றிற்கும் கணக்கு காட்ட வேண்டும். ஆகவே இவர்கள் என்னென்னா மாறு வேடமிட்டு போய் பொருட்களை வாங்கி ஒருங்கிணைந்த சோதனைகளின் பொழுது இந்த 1000 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாருங்க, 10.7 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். 10.7 மில்லியனுக்கும் அதிகமான பவுண்டுகள் கேஷாக பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது கணக்கு வழக்குல வேற இல்லை, டேக்ஸ் கட்டே இல்லை. 2.7 மில்லியன் மதிப்புள்ள சட்டவிரோத பொருட்களை அளித்திருக்கின்றார்கள், அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஏன்னா இங்க ஒரு பொம்மையை வாங்குறதுனாலும் யூகே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்கணும், அல்லது அந்த பிள்ளைகளுக்கு நோய் வரும், அல்லது வீசிங் வரும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. சைனாவில இருந்து இறக்குமதி செய்ய வேண்டாலும் யூகே, யூரோப் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அது இல்லாம சும்மா இவர்களே பொம்மையை செய்து விற்கிறார்கள், இது சட்டப்படி குற்றம். வேப்ப விற்கிறார்கள், இது சட்டப்படி குற்றம். சாராயத்தை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து விற்கிறார்கள், இது சட்டப்படி குற்றம். எல்லாம் சுங்கத்துக்குள்ளாக வர வேண்டும். ஆக இவர்கள் வரி கட்டி இருப்பார்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஸ்டாண்டர்ட் இல்லாம இவர்கள் விற்கிறார்கள். எங்க உள்ளுக்குள்ள வரும்பொழுது இவர்கள் எப்படியோ வரி கட்டத்தான் வேணும். கண்டெய்னர் வரும்பொழுது வரி கட்டணும். அடுத்தது ஐரோப்பாவில இருந்து வாகனங்கள்ல சிகரெட்டுகளை கொண்டு வருகின்றார்கள், அங்க பாவிக்க புகையிலைகளை கொண்டு வருகின்றார்கள். அப்ப என்னன்னா, இது மலிவாக கிடைக்கின்ற புகையிலையை கொண்டு இங்க விலை அதிகமாக விற்கின்றார்கள். புகையிலை பொருட்கள், சிகரெட் பொருட்களை சட்டவிரோத வேலை மற்றும் வாடகைக்கு வைத்திருந்ததாக 341 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பெனி ஹவுஸால் விசாரணைக்காக 450க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை பிளாக் பண்ணி இருக்கின்றார்கள். கம்பெனி ஹவுஸால் விசாரணை செய்வதற்காக நாடு தழுவிய ரீதியிலே இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா, ஒவ்வொரு கடைகளுக்கும் போய், கோனர் ஷாப்புகளுக்கும் போய், சாதாரண ஹை ஸ்ட்ரீட் கடைகளுக்கும் போய் பின்னால் மறைந்திருக்கும் குற்றச் செயல்களுக்கு எதிரான ஒரு விரிவான நடவடிக்கையை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதுலதான் இந்த 1000 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆபரேஷன் மெஷனைஸ் 2 என்று அழைக்கப்படும் இந்த 1 மாத கால நடவடிக்கை தேசிய குற்றவியல் நிறுவனம் NCAல் திட்டமிடப்பட்டு அக்டோபர் 2025 முழுவதும் நீடித்தது. எல்லா அநேகமான ஹை ஸ்ட்ரீட் கடைகளை போயிட்டு அவர்கள் செக் பண்ணினார்கள். என்னன்னா, கள்ள சிகரெட்டுகளை எல்லாம் மேல சீலிங் உள்ள ஒழித்து வைத்திருக்கின்றார்கள், கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தேடி தேடி உடைத்து எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 2734 கடைகள்ல ஒருங்கிணைக்கப்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன. பிரிட்டிஷ் வரலாற்றுல இது மிகப்பெரிய சோதனை. அதான் இந்த கடைகள் மோசமான கடைகள் என்று இருக்குது. மினி மார்ட்கள், வேப் கடைகள், துருக்கிய முடிதிருத்தும் கடைகள், சலூன்கள், கார் கழுவும் இடங்கள், டேக்அவே சாப்பாடு எடுக்கிற இடங்கள், இவைகளை குறிவைத்து அதிகாரிகள் சொல்லும் பொழுது பண மோசடி நடந்திருக்கிறது. போதைப் பொருள் விற்பனை சலூன்கள்ல நடந்திருக்கிறது. என்னன்னா, சலூன்களை பற்றி நான் இங்க சொல்றேன். சலூன்கள்ல போதைப் பொருள் விற்பனை நடந்திருக்கிறது, வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது, இன்சூரன்ஸ் நம்பர் இல்லாம இங்கே ஆட்களை வைத்து வேலை வாங்கி இருக்கின்றார்கள். இந்த வணிகங்கள் நாடு முழுவதிலும்
ஒரு செழிப்பாக வளர்ந்திருக்கிறது. இது அரசாங்கத்திற்கு எந்த விதமான வரியையும் செலுத்தாத ஒரு ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. அதுதான் இவர்கள் ஒரே அடியாக போய் பிடித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் பொழுது சட்ட அமுலாக்க அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய குற்றவியல் வருமானத்திலே ஏற்கனவே சொன்னேன் 10.7 மில்லியனுக்கும் அதிகமான அதாவது கிட்டத்தட்ட 14 மில்லியன் பவுண்டுகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கேஷா பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள்ல 70 கிலோகிராம் கஞ்சா இருந்திருக்குது. 1,11,097 சட்டவிரோத வேப்ஸ் இருந்திருக்கிறது. 4.5 மில்லியன் சிகரெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். 622 கிலோகிராம் சட்டவிரோத புகையிலை பொருட்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். இவை விற்கப்பட்டிருந்தால் 3.4 மில்லியன் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கும். வரி HMRCக்கு வரி வராமல் இருந்திருக்கும் 3.4 மில்லியன். ஆகவே 1/2 மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் ரொக்கம் எடுத்திருக்கிறார்கள். தங்க கட்டிகள் எடுத்திருக்கிறார்கள். ஆடம்பர கடிகாரங்கள் எடுத்திருக்கிறார்கள். மற்றும் 5 லட்சம் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள ஒரு மோதிரத்தையும் பறிமுதல் செய்ததாக நேஷனல் வேர்ல்ட் தெரிவித்திருக்கிறது. பழைய மோதிரம் அது 5 லட்சம் மதிப்புள்ள வைரம் பதித்த மோதிரத்தையும் பறிமுதல் செய்திருப்பதாக நேஷனல் வேர்ல்ட் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையின் நோக்கம் சட்டவிரோத பொருட்களை பறிமுதல் செய்வதற்கு அப்பால் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை ஒடுக்குதல். அவர்கள் டாக்ஸ் கட்டணும், கட்டாம வேலை செய்கின்றார்கள், ஒடுக்கின்றார்கள். 341 பரிந்துரைகளை அவர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சட்டவிரோத தொழிலாளர்களுக்கு 60,000 வரை அபராதமும், அந்த கடை உரிமையாளர்களுக்கு 20,000 வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சாத்தியமான முறைகேடுகளுக்காக 450க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தற்பொழுது விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றன, பிபிசி சொல்கிறது. இந்த ஆபரேஷன் மெசனைஸ் 2 என்பது இங்கிலாந்தில் உள்ள ஒவ்வொரு போலீசாரும், தேசிய காவல்துறை தலைவர்கள், கவுன்சில், பிராந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவுகள், உள்துறை அலுவலகம், வருவாய் சுங்கம் மற்றும் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இவர்களை முழுமையாக முடக்கி இருக்கின்றார்கள். யூகேயில் ஆண்டுதோறும் குறைந்தது 12 பில்லியன் குற்றவியல் சட்டவிரோத பணம் வருவதாக 12 பில்லியன் சட்டவிரோத பணம் இதிலிருந்து வருகிறது, போகிறது, இவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பெரும் பகுதி சிறிய ரொக்க அடிப்படையிலான வணிகங்கள் மூலம் மோசடி செய்யப்படும். சின்ன சின்ன கடைகள்ல இந்த விஷயங்கள் மோசடி செய்யப்படுகிறது. இவ்வாறான பணங்கள் குற்றவாளிகளால் சுரண்டப்படுகிறது. என்னன்னா வரி ஏய்ப்பு செய்வதற்கு ஒரு வசதியான இடமாக இருக்கிறது இங்க. என்னன்னா இவர்கள் பிசினஸ் அக்கௌண்ட் வைத்திருப்பார்கள். அப்ப இந்த காசை கொண்டு கேஷாவே வைத்திருந்து கேஷாவே சாமான வாங்கி கேஷாவே அவர்கள் பாவிக்கிற காரணத்தினால, இப்படி ஒரு ரொட்டேஷன் நடக்கிற காரணத்தினால அரசாங்கத்துக்கு வரி போவதில்லை என்பதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சலூன்கள்ல எப்படி இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் எப்படி விற்கப்படுகின்றன என்று புலனாய்வாளர்கள் தேடிக்கொண்டு போனா எசெக்ஸ் மற்றும் டான்காஸ்டர் பகுதியில முடி திருத்தும் கடைகளின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 200 வீதமாக அதிகரித்திருக்கிறது. அவர்கள் யோசிச்சார்கள், ஏன் இது 200 வீதமாக அதிகரிக்கிறது, ஏன் சலூன் மட்டும் ஏன் கூடிக்கொண்டு போகுதுன்னு பார்த்தா அங்கதான் இந்த விஷயங்கள், சட்டவிரோத விஷயங்கள் நடைபெறுகிறது. ஒழித்து வைத்து கஞ்சா போதைப் பொருட்களை விற்கின்றார்கள் என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். எல்லா சலூன்களையும் இப்பொழுது பிடித்து விட்டார்கள். அவர்களுக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்தது, வெளிநாட்டுகளிலிருந்து வருபவர்களுக்கு இங்கே விசா நிராகரிக்கப்பட்டால் அல்லது இங்கே புகலிடம் நிராகரிக்கப்பட்டால் அவர்களை வைத்து கொண்டு இவர்கள் வேலை செய்விக்கின்றார்கள். குறைந்த சம்பளத்தை கொடுத்து வேலை செய்கின்றார்கள். அப்ப ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு இவர்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்று இங்கே போலீசார் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆகவே வருவாய் மற்றும் சுங்கத்துறை HMRC சொல்லுது என்னன்னா, சிறு வணிக பொருளாதார இடங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, வரி ஏய்ப்பை உருவாக்குகின்ற காரணத்தினால் இவர்களை நாங்கள் முழுமையாக தற்பொழுது பிடிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இது ஒரு குறைந்த பகுதிதான் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் மெசனைஸ் 2 முடிவுகள் யூகேயில் ஒரு ஒருங்கிணைந்த சட்ட அமுலாக்க நடவடிக்கைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்றாலும், குற்றவாளிகளின் வருமானத்தை பறிப்பது மற்றும் அவர்களுடைய வலையமைப்பை இல்லாமலாக்குவது,
ஆகவே இந்த ஹை ஸ்ட்ரீட் வணிக நிறுவனங்கள் தற்பொழுது HMRC-யினுடைய முக்கியமான கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ரகசியமா போய் புகையிலை பொருட்களை வாங்கி அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இவர்கள் 6 மாதங்களாக அவர்களை பின்தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதான் 1000 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தகவல். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.